அன்பு வந்து எடுத்துகிட்டு வந்த அந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து கண்மணி வந்து அழகாக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பேசிட்டு ஜாலியாக வந்து 2 பேருமே வந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து அங்கே ஒரு பாம்பு வந்து அன்பு வந்து கடிச்சிடுது. அதனால் அன்பு வந்து அப்படியே வந்து இப்போ என்னன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அன்பும் கண்மணி பார்த்தா பாம்பு எங்கே பாம்புங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டுங்க அப்படின்னு சொல்கிறோன்னே கையில் வந்து கடிச்சிருக்குங்க அப்படின்னோடனே விடு கண்மணி அதெல்லாம் ஒன்றும் அவருக்கு என்னது ஒன்றும் ஆகாதா ஏங்க இது என்ன பாம்புன்னு தெரியல பார்க்கும்போதே தெரியுதுங்க அது விஷப்பாம்பு தாங்க என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோட கண்மணி வந்து கண்மணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்மணி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அன்பு அப்படியே மயக்கமாயிடுறாரு. உடனே கண்மணி ரொம்ப பயந்து போகிறாங்க. அன்பு அன்பு உங்களுக்கு என்னாச்சுன்றாங்க. பார்த்தா வந்து அப்படியே மயங்கிடுறாரு. உடனே வந்து கண்மணி என்ன பண்ணுறாங்க அங்கே வந்து ஒரு வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்த அந்த வெப்பன்ஸ் இருக்கு அதை எடுத்து வந்து அப்படியே கீறுறாங்க. அந்த இடத்த அப்படியே ரத்தம்லாம் வெளியே போகும்போது கண்மணி அவங்களோட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இருக்க வந்து ஒரு பொருள் எடுத்து நல்லா வந்து டைட்டாக கட்டி விட்டுறாங்க. கட்டிட்டு வந்து ஒரு நிமிஷம் இருங்க அன்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கண்மணி எங்கே போகிற வேணா கண்மணி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசனை பண்ணி போகிறாங்க. இதுக்கு ஏதோ ஒரு பச்சளையை வந்து போடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி என்ன பண்ணுறாங்க தேடி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இலை அங்கே இருக்குது. கண்மணி ஓடி போயிட்டு அந்த இலை எடுத்து அப்படியே கசக்கி ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு வந்து அப்படியே அந்த இடத்த வந்து கட்டி வந்து விடுறாங்க. விட்டு அன்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அன்பு நைட்டு தூங்கவே கூடாது அப்படின்னு. தூங்கக்கூடாதா இப்போவே எனக்கு சொருக்குது அப்படியே பயங்கரமாக என்னால் முடியல எனக்கு பயங்கரமாக சுழலுது அப்படியே தூக்கமாக வருது ப்ளீஸ் அன்பு எனக்காக ப்ளீஸ் இன்றைக்கி நைட்டு மட்டும் நீ தூங்கவே கூடாது இது வந்து விஷமுறிவு தான் ஒன்றும் இல்லை சீக்கிரமாக விஷம் முறிஞ்சிடும் இதெல்லாம் எப்படி கண்மணி உனக்கு தெரியும் ஓரளவு எனக்கு தெரியுங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகிடும் நாளைக்கு வரைக்கும் நம்ம இப்படியே இருந்துட்டோம்னா நாளைக்கு எப்படியாவது எங்காவது நம்ம கிளம்பிடணும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக ஆனால் இன்றைக்கி நைட் நீங்கள் தூங்கவே கூடாதுங்க அப்படின்னாங்க. கண்மணி எனக்கு தூக்கமா ப்ளீஸுங்கன்றாங்க. சரிங்க நான் உங்களுக்கு நிறைய கதை சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கண்மணி தூங்க விடாமல் நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டே இருக்காங்க அன்புக்கிட்ட. ஆனால் அன்புக்கு கண்ணு சொக்குது. ப்ளீஸ் எழுந்துருங்கன்னு சொல்லிட்டு கண்ணத்தை தட்டி பார்க்குறாங்க. அப்படியே வந்து சரி கண்மணி நான் தூங்க மாட்டேன்றாரு. ப்ளீஸுங்க தயவு செய்து தூங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அவர்கிட்ட வந்து தூங்காத அளவுக்கு அவருக்கு வந்து பாட்டு பாடி அதுக்கப்புறமா வந்து நிறைய கதைகள் சொல்லி பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து அன்போட அம்மாவுக்கு வந்து மனசே சரியில்லை. அவங்க வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன நடந்திருக்கும் எனக்கு ஏன் மனசு பதைக்குது ஏன் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே அன்புக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமா கண்மணிக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமா என் மனசு ரொம்ப ஒன்றுமே புரியல கடவுளை நீ தான் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட உட்காந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வேண்ட ஆரம்பிச்சிடுறாங்க அன்போட அம்மா. இங்கே வந்து அன்போட அம்மா வேண்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அன்புக்கும் இங்கே ஆபத்து ஏற்படுது. அதனால் அன்பு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காரு. இதனால் ரொம்ப கண்மணி பயந்து போயிடுறாங்க. கண்மணி வந்து அன்பு ஒரு கட்டத்தை தூங்கி போயிடுறாரு. கண்மணி எழுப்பி என்ன பண்ணுறாங்க அவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேசி வந்து அவரை தூங்க விடாமல் வந்து காலில் வரைக்கும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. கண்மணி வந்து பேசுறதை கேட்டுட்டு அன்பு வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. கண்மணி எவ்வளோ நல்லவ அவள் எப்படியெல்லாம் என்னை பார்த்துக்கிறா எப்படியெல்லாம் என்னை கவனிச்சுக்கிறா எனக்கு ஏதோ ஆகிட போகுதுன்னு அப்படி பயப்படுறா இப்படிப்பட்ட ஒய்ஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் இவ தான் எனக்கு காலம் ஃபுல்லாக என் கூட இருக்கணும் எனக்காக இவ்வளோ பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மனசு வந்து லயிச்சு போகிறாரு நம்ம அன்பு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க செம்ம டென்ஷனாக இருக்காங்க வெண்ணிலா. பசி தாங்க முடியல அவங்களால என்ன இவ்வளோ பசிக்குது எனக்கு நான் வேணாம்னு சொல்லிட்டு சாப்பாடு இருந்தாலும் என்னால் பசி தாங்க முடியலையே இப்போ என்ன பண்ணுறது ஆனால் அன்புக்காக நான் சாப்பிடாமல் இருக்கேன். ஆனால் இந்த விஷயம் வந்து அவர் வந்து தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவார். இப்போ வந்து நான் சாப்பிட்டா நல்லா இருக்குமா ஆனால் என்னால் பசி தாங்க முடியலையே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வேறு வழி இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லாமா ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம் ஆனால் யாருக்கும் தெரியாமல் சாப்பிடணும் இல்லைனா எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க யோசிக்கிறாங்க. வெண்ணிலா வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி போகிறாங்க போயிட்டு ஏதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு சரி போய் பார்க்குறாங்க. பார்த்தா சமையல் கட்டில் வந்து இருக்குது சாப்பாடு அப்பாடா கொஞ்சம் இருக்குது கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வராங்க. இந்த வாயில் எடுத்து போடுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்துடுறாங்க நம்ம மயூரியும் அதுக்கப்புறம் ஸ்வேதாவும் வந்துட்டு நான் அப்போவே சொன்னேன் சாப்பிட சொல்லி வேணா சாப்பிட மாட்டேன்னு ஆனால் இப்போ மட்டும் திருட்டுத்தனமாக சாப்பிட்றேன் அப்படின்றாங்க. நான் ஒன்றும் சாப்பிடல சும்மா கொஞ்சம் ஒன்று சாப்பிட்டேன் ஏன்னா எனக்கு பசியாக இருந்தது அதனால தான் என்னமோ அன்பு வராமல் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன் நான் ஒன்றும் சாப்பிடல சும்மா லைட்டாக தான் இதெல்லாம் கணக்கிலே வராது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. பாத்தியா இவளை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முறைக்கிறாங்க. செம்ம கேடியாக தான் இருக்கா அப்படின்னு.